வணக்கம் சார். ரியல் ஏஜென்ட்லேருந்து ஜிகே பேசுகிறேன். இப்போ நம்ம பார்க்குறது ஒரு ரெட்டியார்பாளையத்தில் ஒரு வீட்டை ஒன்று பார்த்தோம் சார். புது வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஆசிரி ஒர்க்கு நடந்துட்டு இருந்தது நான் போகும்போது. இது எங்கே இருக்குதுன்னா ரெட்டியார்பாளையம் காவேரி நகர் பேக் சைடு சார். இது இப்போ என்னுடைய இதை மாற்றிட்டாங்க. அதாவது வெளியில் ரோடெலாம் எடுத்துன்னு போகிறது, எலிவேஷன் காட்டுறது, அது எனக்கு உங்களுக்கு நல்லா இருக்குது பார்க்கறதுக்கு. எந்த இடம் ஈஸியாக இருக்குது உங்களுக்கு, ஆனால் எனக்கு தான் அது துரதிருஷ்டமாகிடுது. அதனால் இப்போ வீட்டை மட்டும் உள்ளே எடுத்துடுறேங்க. நீங்கள் அதை பார்த்துங்க. நிறைய பேர் ஃபோன் பண்ணுறது, சார் இது எங்கே இருக்குது சார்னு கேட்பீங்க. எந்த பக்கம் போகணும், லெஃப்டாக ரைட்டாக, நேராக போகணுமா வளைஞ்சு போகணுமா அப்படின்னு கேட்பீங்க. தயவுசெய்து அந்த மாதிரி வார்த்தையும் கேட்காதீங்க. சார் வாங்க அங்கே நிற்கிறேன், என்னை இட்டு போய் காட்டுங்க, இதை மட்டும் கேளுங்க. ஏற்கனவே ஒரு அம்மா, ஒரு லேடி பாருங்கள், ஒரு பனை மரத்தை லேசாக காட்டிட்டாங்க. அந்த பனை மரத்தை வச்சு அவங்க போயிட்டு அந்த வீட்டை கண்டுபிடிச்சிட்டு பக்கத்து வீட்டில் அக்கத்து வீட்டிலாம் ஃபோனை போட்டு கேட்டு அந்த வீட்டு அட்ரஸ் அந்த ஓனர் வர சொல்லி வீட்டே பார்த்துட்டு பேசிட்டு வந்துட்டாங்க. அப்புறம் ஓனர் எனக்கு சொல்கிறார், எதுக்கு இவங்களாம் இந்த மாதிரிலாம் நடந்துக்கிறாங்க தெரியல. என்ன ஓசிலே நம்ம திரைப்படமாக போடுறோங்க, டிவியில் காட்டுறோம். சரி, ஓகே. மொத்தம் 30க்கு 30 சார். மொத்தம் சைஸ் 30க்கு 30. கீழே மேலே கிரவுண்ட் ஃப்ளோர், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர். கீழே பார்த்தீங்கன்னா 2 பெட்ரூம், மேலே ஒரு 2 பெட்ரூமுங்க. மேலே ஃபேஸு கொஞ்சம் நிறையா இருக்குது. ஏன்னா கீழே அந்த போர்ட்டிக்கோ இருக்குது இல்லைங்களா, அந்த போர்ட்டிக்கோ சேர்த்து மேலே கொஞ்சம் ஹால் கொஞ்சம் பெருசாக இருக்குதுங்க. 95 லட்சம் சொல்கிறார் சார். வடக்கு பார்த்த வீடு 95 லட்சம். வடக்கு பார்த்த வீடு, ரெட்டியார்பாளையம் காவேரி நகர் பேக் சைடு. ஓகேங்களா? அப்ரூவ்டு. லோன் போடலாம், நீங்கள் லோன் போட்டுக்கலாம். அதாவது இப்போ நிறைய பேர் எப்படின்னா ஒரு 70 லட்ச ரூபாய் நீங்கள் அப்பார்ட்மெண்ட் வாங்குறீங்கன்னா அது உங்களுக்கு ஒரு ப்ரைவசியாக இருக்காதுங்க. நிறையா ப்ராப்ளம் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்குது. அதனால் இந்தமாரி இண்டிவிஜுவல் சின்ன இடமா இருந்தாலும் 900 ஸ்கொயர் ஃபீட்டு, 800 ஸ்கொயர் ஃபீட்டாக இருந்தாலும் சின்ன இடங்க, இந்தமாரி இடமா சூஸ் பண்ணி வாங்கிக்கலாங்க. நீங்கள் வெளியிலே ஒரு டாய்லெட் வச்சுக்கிறதுங்க. இது மெத்தைக்கு போகிற இடம். நீங்கள் இதை பாருங்கள். எப்படியும் சுற்றுங்க, எப்படியும் சுற்றுனீங்கன்னா அப்படியே கிடச்சிடும் உங்களுக்கு வீடு. அட்ரஸ் எல்லாம் கிடச்சிடும். ரவுண்ட் அடிங்க. எப்படியும் காலைல போனீங்கன்னா ஒரு சாயந்தரம் வரைக்கும் சுற்றலாம். நீங்கள் சுற்றினா மட்டும் கண்டுபிடிக்கணும், பெரிய கஷ்டம் கிடையாதுங்க. சின்ன சுண்டக்காய் எத்தனைங்க ரெடியாக போகலாம். சுற்றுங்க. 2 லிட்டர் பெட்ரோல் போட்டு சுற்றுனீங்கன்னா கிடச்சிடும். நான் ஏன் இவ்வளோ இது பேசுகிறேன் தப்பாக நினைக்காதீங்க. இந்த மக்கள் இந்த மாதிரி இருக்கிறாங்களே கஷ்டமாகுது. எப்படி இது மாதிரிலாம் இருக்கிறாங்க அவங்க? நான் ஃப்ரீயாக செய்யலைங்க, காசுக்கு தாங்க செய்கிறோம். சார், ஓகே சார். இதை பற்றி யாரா ஃபோன் பண்ணி கேட்கணுன்னா விசாரிங்க. எங்கே இருக்குதுன்னு அட்ரஸ் கேட்காதீங்க. காவேரி நகர் பேக் சைடு சொல்லிட்டோம். வந்தீங்கன்னா நான் இட்டுமே காட்டுறேன். ஓகேங்களா? நன்றி, வணக்கம்.